இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், 4:12 நாம் திருப்பிக் கொள்வோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த நாள் தலைப்பு விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் இது. உன் இளமையை குறித்து தீமோத்தேயு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நீ நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் இளமை, இந்த வாலிபம், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அழகான வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அழகான ஸ்கூல் படிப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அழகான இந்த காலேஜ் படிப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த குடும்ப பெண் என்கிற அந்த அந்தஸ்து, குடும்ப ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, எவ்வளவு அழகா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்தஸ்தை குறித்து, உன் இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. தீமோத்தேயு, யாரும் அசட்டை பண்ணிக்கிடக்கூடாது. அதனால உன் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். நீ வாலிபன் தான், நீ மற்றவங்களை பரியாசம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை, நீ பேசுகிற வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நீ பேசுகிற வார்த்தை மற்றவர்களை ஏளனம் பண்ணக்கூடாது. வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்கும், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நடக்கும். அதோனி பேசேக் ராஜா, உங்களுக்கு தெரியும், வேத வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லா நாடுகளுக்கும் போவான், ஜெயிப்பான், ராஜாவை பிடிச்சிட்டு வருவான். ராஜாவை பிடிச்சிட்டு வந்து அவன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, ராஜாக்களோட பெருவிரலை வெட்டுவான். உயிரோடு இருக்கும்போதே ராஜாக்களோட பெருவிரலை வெட்டுவான். வெட்டிட்டு அந்த பெருவிரலை நாய்க்கு தூக்கி போடுவான், நாய் சாப்பிடும். பல ராஜாக்களின் பெருவிரலை வெட்டின ஒரு அரசன் தான் ஒரு அதோனி பேசேக் ராஜா. ஒரு நாள் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து அவனை சரண்டர் பண்ணாங்க. அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவனுடைய பெருவிரல்களை வெட்டினாங்க. அதோனி பேசேக் ராஜாவோட பெருவிரலை வெட்டினாங்க. வெட்டி அவன் எப்படி நாய்க்கு போட்டானோ அதே போல அவனுடைய பெருவிரலை நாய்க்கு போட்டாங்க. அப்பதான் அதோனி பேசேக் ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினான். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினான். பாருங்களேன், கடைசி எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்களேன். நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம மற்றவர்களை எப்படி பரியாசம் பண்ணுறோமோ, நம்ம மற்றவர்களை எப்படி ஏளனம் பண்ணுறோமோ, மற்றவர்களை நம்ம எப்படி குறைத்து மதிப்பிடுகிறோமோ, நம்ம எப்படி மற்றவர்களை மட்டம் தட்டுகிறோமோ, வேத வசனம் சொல்லுகிறது, வாயினால் மட்டம் தட்டி பேசுகிறவர் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பரியாசம் பண்ணுகிறத நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். இந்த வாயினால் மற்றவங்க இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற வார்த்தை, நீ இளமையானவன் தான், நீ வாலிபன் தான், நீ எதிர்காலத்தை நோக்கி கொண்டிருக்கிறவன் தான். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் வார்த்தை ரொம்ப மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும்.
நீ ஆண்டவரோட பிள்ளை, நீ கர்த்தரோட பிள்ளை, நீ ஞானஸ்நானம் வாங்கின பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. நீ என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு, புரஜாதிகளுக்கு மாதிரியா இருக்கணும். பவுல் சொல்றாரு, புரஜாதிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் நீ சபைக்கு போகிற உன் சபை விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. உன்னுடைய வார்த்தை மாதிரியா இருக்கணும். உன்னுடைய வார்த்தை மாதிரியா இருக்கணும். தீமோத்தேயு, உன் வார்த்தை மாதிரியா இருக்கணும். உன் வார்த்தை மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கணும். மற்றவர்கள் வார்த்தை மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? மற்றவருடைய இருதயத்தை அம்பு போல் காயப்படுத்தக்கூடிய வார்த்தையை நீ பேசுகிறாயா? மற்றவர்களை நீ பரியாசம் பண்ணுகிறாயா? மற்றவர்களை நீ மட்டம் தட்டி பேசுகிறாயா? மற்றவருடைய இருதயத்தை நீ குத்தி கிழிக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுகிறாயா? ஓ தீமோத்தேயு, நீ மற்றவர்களை விட நீ போகிற சபையிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? சபையிலே வருகிற விசுவாசிகளுக்கு மாதிரியான வார்த்தைகளாக இருக்கிறதா? இல்லை என்றால் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுகிற வார்த்தையாக இருக்கிறதா? இல்லை, மற்றவர்களை மட்டம் தட்டி நீங்க பேசுனீங்கன்னா உங்க மதிப்பு தானா குறைஞ்சிரும். மற்றவர்களை ஏளனமா பேசுனீங்கன்னா உங்களை தானா உங்க மதிப்பு குறைஞ்சிரும். மற்றவங்களை நீங்க காயப்படுத்துற வார்த்தைகளை நீங்க பேசுறவங்களா இருந்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களுடைய மதிப்பு தானா குறைஞ்சிரும். நீங்க 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசும்போது உங்க வார்த்தை கவனம் நிறைந்த வார்த்தையா இருக்கணும். தீமோத்தேயு, நீ விசுவாசிகளுக்கு முன்னாடி மாதிரியா இருக்கணும். உன்னுடைய வார்த்தை கவனமாய் பேசுவாய், கவனமாய் பேச வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். இரண்டாவது, ஒருவனும் உன் இளமையை குறித்து அசட்டையா எண்ணாதபடிக்கு நடத்தையிலே நீ என்ன செய்ய? வீட்டில் எடுத்த செல்போன் தான், பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் செல்போன் தான், பஸ்ஸில் ஏறினதுலேருந்து செல்போன் தான், பஸ்ஸில் இருந்து இறங்கினதுலேருந்து செல்போன் தான். பார்க்குற எல்லாரும் ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் அந்த பிள்ளை செல்போன் தான் பேசிகிட்டே இருக்கா. அந்த பிள்ளை ஒருவேளை படிப்பு சம்பந்தமாக பேசலாம், அந்த பையன் ஒருவேளை வேலை சம்பந்தமாக பேசலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய நடத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரம்ப நாட்களில், கல்யாணம் முடிஞ்ச நாட்களில் நான் மறுபடியும் யாருக்கு முன்னாடி போய் நான் ஆலோசனை சொல்ல மாட்டேன். ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தர் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த பையன் எப்பயுமே செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இருக்கிறானே, எந்த பொண்ணுகிட்ட தான் பேசுவான், யார்கிட்ட தான் பேசுவான் தெரியலையே அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. யோசிக்க பாருங்களேன். நான் மற்றவர்களுக்கு கொடுக்குற அந்த கவுன்சிலிங், மற்றவர்களுக்கு என்னையவே இப்படி சந்தேகப்படுற நிலைமையில் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய நடக்கை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நம்ம ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை, நம்ம கர்த்தரால் அபிஷேகப்பட்டவங்க. நம்முடைய நடத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பாருங்களேன், நம்ம நடத்தையை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய நடத்தையை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 4 பேர் குடிக்கிற இடத்துல ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, 4 பேரோட 5வது நபர் நீங்களும் தான் அப்படிங்கிறத பார்ப்பார்கள். நம்முடைய நடத்தை இன்னைக்கு ஜனங்கள் பார்ப்பாங்க. கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் இன்னைக்கு ஆலயத்திற்கு போகாமல் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா, வேலைக்கு போன இடத்துல பார்ப்பாங்க, நீ கிறிஸ்தவன் கேட்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நடத்தையை பார்ப்பாங்க. பைபிளை தூக்கிட்டு ஒரு பிள்ளை கிளம்பி வந்துச்சுன்னா, இந்த பிள்ளை சர்ச்சுக்கு போகுது, இந்த பிள்ளை ஆலயத்திற்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாராய கடையில் இங்கே பைபிளை தூக்கிட்டு வர்ற ஒரு ஆள் போய் நின்னா யாராவது மதிப்பானா கிறிஸ்தவன்னு? சொல்லுங்களேன். சாராய கடையில் போய் தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்துக்கு வர்ற பிள்ளை போய் நின்றால் யாருமே உலகம் மதிக்காது, கிறிஸ்தவன் சொல்லாது, அசுத்தவான்
இவன் சாத்தானோட பிள்ளை, இவ சாத்தானோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடக்கை ரொம்ப முக்கியம், நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். அந்த நடக்கையை அதைத்தான் சொல்றார், உன் இளமையை குறித்து அசட்டையாய் ஒருவரும் எண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நீ நடக்கையிலும், மூன்றாவது அன்பிலும். அன்பிலும் மூன்றாவது ஒரு காரியம் அன்பு. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து தேடி வந்து பேசுறாங்களா, உங்க முகம் சுளிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளை என்னைக்கும் முகம் சுளிக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளை என்னைக்கும் யாருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கோபப்படுற செயல் வந்தாலும் உங்களுடைய கோபத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. கோபம் வரும்போது நீங்க யோசிக்கணும், என் முகம் கர்த்தரை பிரதிபலிக்கிற முகம், இயேசுவை பிரதிபலிக்கிற முகம். இயேசு எப்படிப்பட்டவர், அன்பானவர். இயேசு எப்படிப்பட்டவர், அன்பில் பூரணப்பட்டவர். இயேசு எப்படிப்பட்டவர், அன்பாகவே இருக்கிறார். அவருடைய முகம் அன்பு நிறைந்தது. அப்படிப்பட்ட முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய முகத்திலே என்ன செய்யக்கூடாது, கோபம் வரக்கூடாது. கோபத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. இது கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால், நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், நீங்க எவ்வளவு நீங்க வேத வாசிச்சாலும், நீங்க எவ்வளவு தேவ சமூகத்தில் நீங்க நின்னாலும், அந்த ஒரு நிமிஷம் மற்றவர்கள் உங்களை அசட்டையா எண்ணிடுவாங்க, மற்றவங்க உங்களை குறைத்து மதிப்பிட்டுருவாங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைத்து மதிப்பிடப்படுவீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன செய்யும், குறைத்து மதிப்பிட பண்ணும். அதனால உங்ககிட்ட இருந்து அன்பு தான் வெளிப்படணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்க அன்பு தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும். தீமோத்தேயு, அன்பிலும் நீ பூரணப்பட்டவனாயிரு. அன்பிலும் நீ என்ன செய்ய, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மற்றவங்க சொல்லணும், அந்த பிரதர் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார், அந்த சிஸ்டர் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. சொல்லணும், எவ்வளவு அவங்கள கோபமுற்ற வார்த்தை பேசினாலும் அவங்க கோபமே பட மாட்டாங்க. சொல்லணும், நீங்க ஒரு சில இடங்களில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் இந்த முகத்தில் காட்டினீர்களானால் என்ன செய்யும், மற்றவர்கள் உங்களை எல்லா காரியத்திலும் அசட்டை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் சொல்றாரு, அன்பிலும், அடுத்து ஆவியிலும். எப்பையும் ஆவியிலும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஆவியிலே நிரம்பினவர்களாய் நிற்கணும். ஆமென். ஒரு வாலிப பிள்ளை பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, ஒரு வாலிப பையன் பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, நீங்க ஆவியிலே நிரம்பினவர்களாய் நிற்கும்போது உங்களை யாரும் பார்க்க முடியாது, உங்களை யாரும் இச்சையா பார்க்க முடியாது, உங்க போட்டிருக்கிற பொருளை யாரும் இச்சிக்க முடியாது. ஆவியிலே நிரம்பினவர்களாக இருக்கணும். பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சல 4 பிள்ளைகளோட பேசிக்கிட்டு, பையங்களோட பேசிக்கிட்டு, அடுத்து என்னென்னமோ பப்ளிக்கில் என்னென்னமோ பண்ணிட்டு, இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்கள் ஆவியிலே நிரம்பினவர்களாக இருந்தீர்களானால் நிச்சயமாய் உங்களை யாரும் அசட்டை பண்ண முடியாது. மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பீர்கள். குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஒரு பெரிய பைபிளை தான் என்னோட காலேஜ் பேக்கில் வச்சுருப்பேன். அப்போ நமக்கு வாங்குறதுக்கு வசதி கிடையாது பார்த்தீங்களா. நான் இவ்வளவு பெரிய பைபிளாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ ஷார்ட்டான பைபிள், அப்போ நினச்ச மாதிரி நான் வாங்க முடியாது. பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு அழகா சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு எங்கள் மாமாவை பார்க்க போனேன். என்னடா இப்படி உள்ள காலத்தில் இப்படி ஒட்ட ஒரு பையனா நீ அப்படின்னு சொல்லி, வாடா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைத்து என்னோடு அவர் பேசினார். என்ன இது, நீ பைபிளும் இதுமாய் எங்கே அலைகிறாய், பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வர்றியா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் காலேஜுக்கு படிக்க போயிட்டு வரேன். எதுக்கு இவ்வளவு பெரிய பைபிள்? இவ்வளவு பெரிய பைபிள் தான் என்கிட்ட இருக்குது. நான் பைபிளை என்ன செய்வேன்னா, பஸ்ஸில் போகும்போதே படிப்பேன், பஸ்ஸில் வரும்போதே நான் படிப்பேன், பஸ்ஸில் போகும்போதும் படிப்பேன், பஸ்ஸில் வரும்போதும் படிப்பேன். காலேஜ் 1 மணிக்கு முடிஞ்சிடும். 1 மணிக்கு முடிஞ்ச உடனே நல்லா அழகாக 1:45 வந்து இறங்கி சிஎஸ்ஐ சர்ச்சில் 2 மணிலேருந்து 2:45 மணி வரைக்கும் ஃபேனை போட்டு அழகாக ஜெபிப்பேன். வீட்டுக்கு வந்து கரெக்டாக 6 மணிக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
அழகா கடையில் இருப்பாங்க, 1 மணி நேரம் ஜெபிப்பேன். யோசிச்சு பாருங்களேன், வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் ஆவியிலே நிரம்பி இருந்தால் மாத்திரமே வாலிபத்தை காத்து கொள்ள முடியும். என் வாலிப தம்பி நல்லா கேளுங்க, வாலிப தங்கச்சி, நீங்க ஆவியில நிரம்பி இல்லைனா சாத்தான் உங்களை தூக்கி கொண்டு போவான். ஓ, பிசாசு உங்களை தூக்கி கொண்டு போகும். கோழி குஞ்சு எப்ப தனித்து விடப்படும் என்று காக்கா காத்திருக்கிறது போல இன்னைக்கு அண்டங்காக்காக்கள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க ஆவியிலே நிரம்பி இருக்கிறவர்களாய் நீங்க இருக்கும்போது ஒருவரும் உங்களை அசட்டை பண்ண முடியாது. உங்க இளமையை குறித்து அசட்டை பண்ண முடியாது. இன்னைக்கு அன்னைக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன வார்த்தை, தீமோத்தேயுவே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நீ நடத்தையிலும் ஓ அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு இந்த விசுவாசிகள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, வாலிப பிள்ளைகளை, என்ன பாஸ்டர் டெய்லி சங்கீதம் பாடி இந்த வாலிப பிள்ளைகளும் சங்கீதமும் படிக்காது, ஆனால் வீட்டில் போய் சங்கீதம் பாடும் அப்படின்னு நிறைய பெரியவங்க நினச்சிருப்பீங்க. எத்தனை பேர் நினச்சிங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. உண்மைதான். எஸ், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தால் படிச்சிட்டிங்களா, ஒரு வாலிப பிள்ளை எந்திரிக்கும், பிள்ளைய வளர்த்துருக்கிற வளர்ப்பை பாரு. வாலிப பையன் எந்திரிப்பான், பிள்ளைய வளர்த்துருக்கிற வளர்ப்பை பாரு. இப்படி தான் வளர்த்தா பிள்ளைய வளர்க்கணும், இப்படி தான் வளர்க்கணும். விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இருக்காத பட்சத்தில் அசட்டை பண்ணப்படுவாய். உன் இளமையை குறித்து மற்றவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். நான் சொல்கிற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும், உங்களை குத்தக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை குத்தி 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 காட்டுற, அவர் பேசுகிற வார்த்தை பூரா என்னைய குத்துதுன்னா அப்பனா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் போனவனே, பாஸ்டர் என்னைய பற்றி தான் இன்னைக்கு வண்டியாக அவுத்து விட்டார் பார்த்தியா? எதுக்கு அவுத்து விட்டாரு சொல்லுங்க? அவுத்து விடலை, அந்தந்த காரியத்தில் எல்லாம் நீ சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது, உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. அடுத்து விசுவாசத்திலே, பிலீவ், விசுவாசத்திலே நீ என்ன செய்? விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாருப்பா, அந்த பிள்ளைய பாரு, எவ்வளோ அழகா சாச்சாபுரத்தில் ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த தாயார் மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தா அவங்க தான் பேசுவாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம், பாஸ்டர் போகட்டும் விடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தாயார் நல்ல விசுவாசத்தில் நிறைஞ்சவங்க. அந்த தாயார்கிட்ட உட்கார்ந்த உடனே ஆவியானவர் 3 கேள்வியை கேட்க சொன்னார். 3 கேள்வியை கேட்க சொன்னால், அந்த அம்மாவை மாதிரி பாடுறது யாருமே கிடையாது. யாருன்னா சுதாகர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அந்த அம்மாவை மாதிரி பைபிள் வசனம் பேசுகிறது யாரும் கிடையாது. அந்த அம்மாவை மாதிரி நல்லா கர்த்தருடைய வார்த்தையை படித்தவங்களும் யாரும் கிடையாது. ஆனால் ஆவியானவர் சொன்னார், நிறுத்துங்கம்மா, ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு நான் பயந்துடுறேன், ஒன்று எனக்கு பயந்தா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் கேட்க சொன்னார். பர்த்திமை குருடனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். கேட்டபோது அவன் பர்த்திமை குருடன் என்ன சொன்னான்? நான் பார்வை அடையணும். கரெக்டாக சொன்னாங்க, நான் சுகமாகணும். சரி, 2வது ஆண்டவர் கேட்குறாரு. அன்னைக்கு தீர்க்கதரிசியான மனைவி கணவனை இழந்து பறிகொடுத்து எலிசாட்ட வந்து நிற்கும்போது எலிசா ஒரு வார்த்தை கேட்டார், உன்கிட்ட என்னப்பா இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது? அந்த தாயார் சொன்னாங்க, ஏய் என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, ஆவிகளை பகுத்தறிகிற வர இருக்கிறது, என்கிட்ட பைபிள் வசனம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே பைபிள் வசனம் எனக்கு தெரியும், நான் ஞானத்தை போதிக்கிற வரம், ஞானத்தை உணர்த்தும் வரம் எனக்குள் இருக்கிறது என்று தைரியமாக சொன்னாங்க. அவங்க பேரப்பையன் மருமக எல்லாம் வாயில் கை வச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, இவங்க சொன்ன பதில் ஒன்று. அப்போ தான் சொன்னேன், ஏம்மா
ஒரு மனுஷன் வசனத்தை கற்றிருக்கலாம், ஞானத்தை போதிக்கிற வசனம் இருக்கலாம், ஆனால் அந்த வசனத்தை விசுவாசிக்காத பட்சத்திலே அந்த வசனம் அந்த மனிதனுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. உங்களுக்குள்ள பயம் எதனால் வந்துச்சுன்னா, நீங்கள் வசனத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா, எனக்கு பிரியாணிக்கு அரிசி இருக்குது, எனக்கு பிரியாணிக்கு பட்டை சோம்பு கிராம் இருக்குது, எனக்கு ஏலக்காய் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, நெய் இருக்குது, தேங்காய் இருக்குது, எல்லாமே இருக்குமா. பிரியாணி வந்துடாதுமா. ஒன்று அடுப்பை மூட்டணும், சட்டியை தூக்கி வைக்கணும். நாங்கள் 4 எண்ணெய் ஊற்றுவோம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு வின்னரு, நெய் 4 ஊற்றுவோம். அதே மாதிரி ஊற்றணும், அடுத்து இதை போடணும், அதை போடணும், அப்பனா தான் பிரியாணி வரும். அம்மா சொல்லிச்சு, இது வரைக்கும் தம்பி உண்மையாகவே நான் வார்த்தை எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் விசுவாசிக்காமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் மனம் திரும்பினார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறையா பேர் அப்படிதான். இன்னைக்கு வார்த்தையை படிக்கிறாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் விசுவாசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சூழ்நிலை தவறும் போது, ஒரு சூழ்நிலை மாறும்போது, ஒரு சூழ்நிலை எதிராய் வரும்போது விசுவாசிக்க பழகணும். இன்னைக்கு ஒரு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த நிமிஷத்தில் கர்த்தர் என்னை விழ மாட்டார், என்னை விழுந்து போக விட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை கரம் பிடித்து தூக்குவார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் உங்க விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்திலும் கற்பிலும். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பை இழந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு கல்யாணம் முடித்த பிறகும் கணவனுக்கு துரோகம் பண்ணி கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாமலே குடும்பம் நடத்தி கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே வார்த்தையை, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. நம்பர் 1 சொல்லுங்க, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யாருக்கு மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு மாதிரியா இருக்கணும்? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு பிரசங்கிக்கிற நாம் பெரிய பரிசுத்தவான போல பேசலாம், இன்னைக்கு பெரிய அவன் மாதிரி இவன் மாதிரி பேசலாம், ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விரல் எனக்கும் தான். நான் வார்த்தையில், நடத்தையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், கற்பில் விசுவாசிகளுக்கு நான் மாதிரியாக இருக்கணும். நீங்கள் கூட சொல்லலாம், பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசுகிறாரு பாஸ்டர். ஒரு பிடிச்ச சம்பவம் என்னன்னா, கல்லறிகிறதுக்கு வராங்க. யாரை கல்லறிகிறதுக்கு வராங்க தெரியாதா? ஸ்திரீய விபச்சாரத்தில் கையும் அப்படி வசனம் சொல்லலை, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. சொல்லுங்க, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை இயேசுட்ட கொண்டு வர்றாங்க. எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ ஒரு காரியம் நடக்குது. சொல்கிறாங்க, மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லறிய வேண்டும் என்று. இயேசு ரிலாக்ஸாக சொன்னார், உங்களில் எவன் பாவமில்லை என்று சொல்வானோ அவன் முதலாவது கல்லறியட்டும். அப்போ ஒருத்தன் நீதிமான் மாதிரி கல்லெடுக்க போயிருப்பான். ஏ மச்சா, நேத்து அந்த வீட்டுக்கு பின்னாடி, ஏ மச்சா, நேத்து காய்கறி கடையில் கேரட்டை 2 தூக்குனது, ஏ மச்சா, நேத்து எண்ணெயை 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் ஊத்துனது. கல்லை எடுக்க போனவனும் கல்லை கீழே போட்டுட்டு ஓடிட்டான். இயேசு சொன்னார், எங்கப்பா அவங்க, எங்கே அவங்க? யாரும் எரியலை.
அவங்க எரியலைல்ல, நானும் உன்னை குற்றப்படுத்த போகிறதில்ல, ஓடிரு போ, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் அவர் முதுகுக்கு பின்னாடி போட அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் பாவங்களை நீங்கள் உணர்ந்து அவர் சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைத்துவிட்டு நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதிலெல்லாம் மாதிரியாக இருக்கணும்? கரெக்டாக 10 நிமிஷம்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரை விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது அழகா, ஆபேல் காயின் 2 பேர் காணிக்க தேவ சமூகத்துக்கு கொண்டு வர்றாங்க. தூங்குறவங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழிச்சிருக்கிறவங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். முதலாவது வேத வசனம் சொல்லுகிறது கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். விசுவாசம். ஆபேல் காயின் 2 பேரும் தேவ சமூகத்தில் காணிக்க கொண்டு வர்றாங்க. காயின் நல்ல தலை சிறந்த விவசாயி விசுவாசி. ஆபேல் நல்ல ஒரு மந்தை மெய்ப்பன், மந்தை காவலன். அவனும் இவனும் அண்ணன் தம்பி, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், ஆதாம் ஏவாளோட பிள்ளைகள். இவர்கள் தேவ சமூகத்திலே காணிக்க கொண்டு வர்றாங்க. அந்த காலத்தில் என்ன நடக்கும்னா, தேவ சமூகத்தில் வைப்பாங்க காணிக்கைய. தேவன் அங்கே அந்த புகை இப்படி 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 இப்படின்னு போச்சுன்னா தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஒரே நேரம் அந்த புகை போச்சுன்னா அந்த காணிக்கை அங்கீகரித்தார் என்று சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, காயின் காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேல் மந்தையிலே தலை சிறந்த ஒரு தலை ஈற்றை, ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே தலைப்பிள்ளைகளை கர்த்தர் விரும்புவார். அந்த காலத்தில் இராணுவத்தில் முதல் தலைப்பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? இராணுவத்துக்கு கொடுக்கணுங்கிற காலகட்டம் இருந்தது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் தலையீற்றுகளை விரும்புகிறவர். முதலாவது ஆண்டவருக்குன்னு ஒரு முதல் குட்டி போட்டதை வளர்த்து 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 நல்ல செழிப்பா கொழுமையா புஷ்டியா தேவ சமூகத்துக்கு ஆபேல் கொண்டு வருகிறான். அதே போல சரி காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த விவசாயி காயின், விசுவாசி காயின் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, இதனால் காயினுடைய முகம் நாடி வேறுபட்டது. இதன் நிமித்தமாக தன்னுடைய சகோதரன் என்று பார்க்காம கோபப்பட்டு பட்டயத்தை எடுத்து காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஆபேலை கொன்று போட்டான். சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுத்தான் ஆபேல். சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுத்தான் ஆபேல். இத கர்த்தர் அங்கீகரித்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் கொடுக்கிற, கர்த்தருக்கு கொடுக்கிற ₹1 வலுக்கட்டாயமாய் கொடுத்தால் அது கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டா. ஒருவேளை நீங்கள் தசம பாகம் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, தசம பாகம் நாம் கொடுக்குற தசம பாகத்தில், நம்ம கொடுக்குற காணிக்கையில், நம்ம பையில் போடுற காணிக்கையில் தான் பாஸ்டர் சொகுசாக வாழ்கிறாரு. நிறைய பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் பாஸ்டருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆனால் பாஸ்டருக்கு தான் அது, பாஸ்டருக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சிலர் சொல்லுவாங்க, ஊழியம் நடக்கலை,
ஊழியமும் பாஸ்டர் செய்யலை, ஆனாலும் நாங்கள் சபைக்கு கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம், காணிக்க கரெக்டாக கொடுத்துருவோம், தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருவோம், தலையீற்றில் ஒன்றை நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். நாங்கள் பாஸ்டருக்குன்னு நாங்கள் கொடுக்கலை, நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம், கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு மாதிரியா இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், கர்த்தருக்கு மாதிரியா இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அதுக்காக ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு என் பேர் ஏகாம்பர சுந்தர் வர்க்கம் குடும்பத்தினர் சகாப்தம் அப்படின்னு எழுதி கொடுத்தா கடைசி அந்த டியூப் லைட் வெளிச்சமே வராது. எழுதுன அந்த எழுத்து தான் என்ன செய்யும்? இருக்கும். அப்படி சொல்லலைங்க. மாதிரியாக இருக்கிறது அவங்க டியூப் லைட் ஏகாம்பரம் சுந்தர் வர்க்கம் குடும்பத்தினர் வாங்கி கொடுத்தது, அப்போனா நம்ம பேரில் ஒரு டியூப் லைட் வரணும் அப்படி சொல்லலை. நீங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குதா, அந்த 10 ரூபாவில் ஆண்டவர் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உங்கள்கிட்ட 2 10 ரூபா இருக்குது, 2 ஒன்று கிளிய போகிற நிலைமையில் இருக்குது, இன்னொன்று புதுசாக இருக்குது. எதை கொடுப்பீங்க? இதுதான் சிறந்தது. உங்கள்கிட்ட இருக்கிறது எதுவோ அதில் நீங்கள் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். கிழிஞ்சு போகிறத என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு சின்ன கோழியா, அதில் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சிறந்த காணிக்கையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்கள் ஐயோ அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கணும், இல்லை இதை விற்று கொடுக்கணும், இல்லை செயினை விற்று கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்கு தருகிற, நீ வைத்திருக்கிற, நீங்கள் அனுபவிக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த காணிக்கை அது சிறந்த காணிக்கையாக இருக்கணும். ஆபேல் தன்னுடைய மந்தையிலே சிறந்த ஒரு ஆடை தேர்ந்தெடுத்து கொழுமையான பசுமையான கர்த்தருக்கு கொடுக்க போறேன், இது நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு நிறைய பேர் வேண்டா வெறுப்பா தான் காணிக்கையை கொடுக்கறாங்க. இது வேண்டா வெறுப்பா அல்ல, கர்த்தருக்கு நான் கொடுக்க போகிறேன். சில பேர் பாஸ்டர் கேட்டுருவாரேங்கிறதுக்காக நிறைய பேர் கொடுப்பாங்க, அது பிரயோஜனமே கிடையாது. நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன், நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தில் 10 ரூபா ஆண்டவர் கொடுப்பாரா, அந்த 10 ரூபால நீங்க 1 ரூபா உண்மையா ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்னைக்கு ஊழியத்தில் உண்மை என்கிற ஒரு காரியத்தை என்னால் முடிஞ்ச அளவு நான் உண்மையா இருக்கணும் நான் தீர்மானம் எடுத்தேனோ, அந்த நாள்ல இருந்து கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை படிப்படியாய் உயர்த்தி வருகிறார். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான், பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். ஒன்றே ஒன்று நான் இதை சொல்லுகிறேன், நீங்க எனக்கு காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக, சபைக்கு காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லல. ஒன்றே ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, முதல் அக்கவுண்ட்ல ஏறுதா, ஆண்டவருக்கென்று முதலாவது எடுங்க. ஆண்டவருக்கென்று எடுத்து வச்சு நீங்க குடும்பமாய் கை வைத்து ஜெபிங்க, இல்ல மொபைல் போன்ல கை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே நீர் தந்த வருமானம் அப்பா, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் இந்த வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேருக்கு நிலையற்ற வேலைகள் இருக்கிறதப்பா. ஆனால் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி இந்த வேலைக்கு ஆண்டவரே பாத்திரனாய் இராத என்னை ஆண்டவரே இந்த வேலைக்கு பாத்திரனை உடையவனாய் மாற்றி எனக்கும் நீர் கஞ்சி ஊத்துகிறீரே, என்னையும் போஷிக்கிறீரே. ஜஸ்டின் அழகா சொல்லுவாரு. அவர் பெட்டுக்கு முன்னாடி நாகர்கோயில்காரரு, அவர் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பெட்டியா வச்சாராம், என்னை போஷிப்பவருக்கு அப்படின்னு எடுத்து அவர் சொல்கிறாரு. நான் ஆரம்ப நாட்களில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் முதல் எனக்கு யாராவது கொடுப்பாங்க, நான் காணிக்கையில் அதில் முதல் பங்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். இன்றைக்கும் அவருடைய பெட்டுக்கு முன்னாடி தான் அந்த பெட்டி இருக்குதான். என்னை போஷிப்பவருக்கு, என்னை போஷிப்பவருக்கு, என்னை போஷிப்பவருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிற தசம பாகம் எதற்காக? கர்த்தருடைய பணிக்காக. உங்களுடைய நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எதற்காக? கர்த்தருடைய ஊழியத்தை விரைவாய் நிறைவேற்றுவதற்காக. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த வேலை கர்த்தர் தந்தது, இந்த ஜீவன் கர்த்தர் தந்தது, உழைக்கக்கூடிய பலன் கர்த்தர் தந்தது, இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறது கர்த்தர் கொடுத்தது. எத்தனை முறை நீங்க வேணுங்க இந்த கிட்னி, எத்தனை முறை இந்த இருதயம் நான் டெஸ்ட் பண்ண போறேன், ஃபால்ட் ஆக கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கல்லீரல் ஃபால்ட் ஆக கூடாது, இந்த கர்ப்பப்பை ஃபால்ட் ஆக கூடாது. எத்தனை உறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார். உங்களை போஷிக்கிறவர்களுக்கு உங்கள் சம்பாத்தியத்திலே முதல் பங்கு கர்த்தருக்கு, முதல் காணிக்கை கர்த்தருக்கு, சிறந்த காணிக்கை கர்த்தருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறதுல மாதிரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 43, தான தர்மம் பண்ணுகிறதுல மாதிரியா இருக்கணும். ஒரு பெண் செத்துட்டா, அவ பேரு தொற்கால், இன்னொரு பேரு தபித்தாள். அவ ஒரு சிசி. அவளை குளிப்பாட்டி, ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்சு சேரில் உட்கார வச்சிருக்கிறாங்க, நாடி கட்டுனா போட்டு. பக்கத்தில் எல்லாரும் அழுகிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது பேதுரு வர்றாரு. ஐயா, இந்த தொற்கால் தச்சு கொடுத்த வஸ்திரம் தான் ஐயா, இந்த தொற்கால் தச்சு கொடுத்த பாவடை தான் ஐயா, இந்த தொற்கால் தச்சு கொடுத்த ஜாக்கெட் தாயா. தொற்கால் ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் அவள் ஏழைகளுக்கு, தன்னை விட குறைவுள்ளவர்களுக்கு. ஹலோ, உங்க வீட்டை சுத்திலும் 4 பேர், எத்தனை பேர் பசியில இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்க கண் எதிரே பட்டினியில இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வர்றாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, துர்கால் தபித்தால் தான தர்மங்களை செய்து வந்தார். ஆமென். வாலிப பிள்ளைங்கன்னா அழகா இப்ப இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கிற பண்பு இருக்கணும். வாலிபர்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிற பண்பு இருக்கணும். மற்றவங்க கொடுக்கிற பண்பு இருக்கணும். சிலர்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க, இந்தா 10 ரூபா. ஆனால் அவங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு 1000 ரூபா வருமானம் கர்த்தர் தர்றாருன்னா 100 ரூபா ஆண்டவருக்கு எடுத்து வச்சுருங்க. அந்த 1000 ரூபாவில் ஒரு 20 ரூபா ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றோருக்கு, தரித்திரியருக்கு, குறைவுள்ளவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து வைங்க. இன்னைக்கு 30,000 ரூபா ஆண்டவர் சம்பளம் தர்றாரா? அப்படின்னா நீங்கள் என்ன எவ்வளோ எடுத்து வைக்கணும்? எவ்வளோ எடுத்து வைக்கணும்? ஒரு 600 ரூபா எடுத்து வைக்கணும். 600 ரூபா எடுத்து வைக்கணும். கஷ்டங்க, கஷ்டம்னா கிடையாதுங்க. நீங்கள் இன்னைக்கு விக்கிரக ஆராதனையில் இருந்தால் அன்னைக்கு சோசியக்காரன் சொல்லுவான், நீ இன்னைக்கு 2 லட்சம் ரூபா கொண்டு வந்துரு, 60,000 ரூபா பரிகாரம் பண்ணு. நீங்கள் சத்தியாட்ட கேளுங்க, அவங்க கடைசியாக பரிகாரம் பண்ணுறதுக்கு சோசியக்காரன் கொண்டு வர சொன்ன காசு 60,000மோ 66,000மோ அதையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. என்னைக்காவது இந்த பாஸ்டர் ஜெபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தச்சனை கேட்டிருக்காராங்க? பாலும் பழமும் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை, இலவசமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நான் எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, தான தர்மம் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் உங்கள் வருமானத்தில் முதலாவது கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு சிறந்த காணிக்கை எடுத்து வைக்கணும். 2வது ஏழைகளுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் இதை செய்யலைன்னா நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதப்படி கணக்கு எல்லாத்துக்குமே கணக்கு ஒப்புவிக்கணும். மனசாட்சி நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வந்து நிற்கும். கணக்கு ஒப்புவிக்கணும், தான தர்மம் பண்ணணும். உங்கள் வருமானம் இன்னைக்கு 20,000 ரூபாவா? இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி வைங்க. இன்னைக்கு ஏழைகளுக்குன்னு ஒதுக்கி வைங்க. தான தர்மம் பண்ணுங்க. முடிஞ்சா 3வது ஒரு காரியம் எனக்கு ஒரு சகோதரர் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு எப்பயுமே சம்பளத்தில் 1000 ரூபாவில் ஆண்டவருக்கு 100 ரூபா, ஏழைகளுக்கு 50 ரூபா, தன் தாய் தகப்பனுக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் குடும்பத்துக்கு ஒரு 100 ரூபா, 300 ரூபா போயிருதா, 700 ரூபா செலவழிக்க ஆரம்பிக்கிறார்.
இது அவருக்கு நடைமுறையாகுது. நீங்கள் நினைத்தால் நடைமுறைப்படுத்தலாம். இன்றைக்கி நிறையா பேர் எல்ஐசியில் போடுறேன்ட்டு அவன் ஓடிடுறான், பணம் ரெட்டிப்பாகுதுன்ட்டு அவன் ஓடிடுறான், இன்றைக்கி வட்டிக்கு கொடுக்குறேங்கிற பேரில் அவன் ஓடிடுறான் பாதி பேர். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்களே சேர்த்து வைங்க, நீங்களே சேர்த்து வைங்க. அன்னைக்கு அழுகிறா பேதுரு வந்தவனே, இந்த செத்து பாடியா இருக்கிறாள் பிரேதத்துக்கு முன்னாடி அழுகிறவங்க பூரா சொல்கிறாங்க, இந்த தொற்கால் அவ தச்சு கொடுத்த சட்டை தாங்க, அவ தச்சு கொடுத்த வஸ்திரம் தான். பார்த்தீங்களா, அவளே ஒரு ஏழை பெண், எத்தனை பேருக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்கிறான்னு பாருங்க. அழுகிறதற்கு ஒரு கூட்டம் இருந்தது. அப்போ தான் பேதுரு வந்தார். வேற ஒன்றும் கிடையாது. தபித்தாலே எழுந்துரு, குளிப்பாட்டி வச்சிருந்த பிரேதம் உயிரோடு எழும்பினது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, கடைசியா, சவால்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்பனா நீங்கள் சவால்கள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்று சவால்களை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கணும். சவால்களை கண்டு பயந்து ஓடக்கூடாது, சவால்களை கண்டு விலகி நிற்கக்கூடாது, எதிராய் நிற்கிற ஆயுதங்களை கண்டு விலகி நிற்கக்கூடாது, எதிர்த்து நிற்கிற ஆயுதங்களை குறித்து எதிர்த்து நிற்கக்கூடாது. என் அன்பு தங்கச்சி, என் அன்பு அப்பா அம்மா, இது நாம் பிசாசுகளை துரத்துகிற காலம், பட்டயத்தை எடுக்கிற காலம், ஊழியம் செய்கிற காலம், மற்றவர்களுக்கு முன்பாக எழும்பி நின்று சவால்களை ஜெயிக்கிற காலம். இன்னைக்கு நான் சாப்பிடுறேன், இன்னைக்கு நான் குடிக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா தூங்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு விட்டு விலகி நின்றால், இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையிலே இவ்வளவு சத்தியத்தை கேட்ட நீங்க அவருக்கு முன்பாக நின்று எப்படி கைகட்டி நிற்க போறீங்க? ஆண்டவர் சொல்ல, சவால் நிறைந்த உலகம், சாத்தான் பயங்கரமாய் கிரியை செய்கிறான். சாத்தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். சாத்தான் இன்னைக்கு நிறைய பேர், அந்த பிள்ளை கெட்டு போயிட்டான், அந்த பையன் கெட்டு போயிட்டான், அந்த குடும்பம் நல்லா இல்லை, இந்த குடும்பம் விளங்கலை, பேசுறங்க மாறுதட்டி. ஆனா அந்த குடும்பம் கெட்டு போச்சுல, அந்த குடும்பத்துக்காக என்னைக்காவது நீ முட்டியங்கால் போட்டு நீ ஜெபித்து இருக்கிறாயா? அந்த சகோதரி சங்கீதம் வாசிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள அசுத்தாவி அப்படின்னு 4 பேர் சுத்தி நின்று பேசுவாங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வெளியேறிடும். ஜெபிக்கிற இவளுக்கா, பிரசங்கம் பண்ற இவளுக்கா, பேச மட்டும் செய்வோங்க. இன்னைக்கு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை பிசாசினால் உபத்திரவப்படுறா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை பிசாசினால் நொறுக்கப்படுறா, அவங்க குடும்பம் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. மற்றவங்களுக்காக என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களாங்க? மற்றவங்களுக்காக உதவிக்காக எந்திரிச்சு நின்றிருக்கீங்களாங்க? மற்றவங்க கஷ்டத்துல நஷ்டத்துல எழும்பி நின்று அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறீங்களா? சவால் நிறைந்த உலகம், பெலிஸ்தியர்கள் வந்து ஆட்கொண்டு நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ராணுவமே ஒதுங்கி நிக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளே ஒதுங்கி நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்கிறாங்க. காரணம், ராஜாவே பயந்து நிற்கிறாரு, ஒளிஞ்சு நிற்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு முன்பாக இன்னைக்கு உங்க பட்டியோட ரட்சிக்கப்படலை. ஏன் இன்னைக்கு ஏன் செம்பட்டி ரட்சிக்கப்படலை? ஏன் விலகி நிற்கிறோங்க? விலகி நிற்கிறோம். இன்னைக்கு ஏன் விலகி நிற்கிறோம்? இன்னைக்கு சவால்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை வாலிபர்களை பிசாசு பிடித்து ஆட்டி படைக்கிறான், எத்தனை குடும்பத்தை பிசாசு நுழைஞ்சு சின்ன பின்னமாக்குறான், எத்தனை மரணங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரிடுகிறது. அன்னைக்கு சவுல் ஒதுங்கி நிற்கிறான், ஆனால் தாவீதும் வர்றான் அண்ணனை பார்க்க. சவால்னு சொன்ன உடனே
நான் கோலியாத்தை ஜெயிக்க ரெடி. காரணம் என்ன? சவாலை மேற்கொள்றதுக்கு பெரிய ஆயுதம் தேவையில்லைங்க. கர்த்தர் இருந்தால் போதும், சின்ன கூழாங்கல் போதும். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு சின்ன கூழாங்கல்லை எடுத்து இஸ்ரவேலின் இராணுவங்களை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனையும் தூசித்த, இஸ்ரவேலின் இராணுவங்களை சின்ன பின்னமாக பேசின அந்த கோலியாத்தை கர்த்தருடைய துணையினாலே ஒரே ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் இராணுவங்களுக்கும் இராணுவங்களின் தேவனுக்கும் ஒரு பேர் மதிப்பை உண்டாக்கி கொடுத்த மனிதன் தான் தாவீது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எல்லா இஸ்ரவேல் இராணுவங்களே விசுவாசிகள் தான், சவுலே ஒரு விசுவாசி தான். ஆனால் சவால் வந்தபோது சவாலை எதிர்த்து நின்று ஜெயித்த தாவீது விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தான். எனக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி, இன்னும் நான் பாவி, இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்படணும், நான் தகுதி இல்லாதவ, நான் ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், என்னன்னா ஆண்டவர் ஏற்றுக்கிடுவாரா? ஒதுங்கி 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 போனால் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான சாத்தான் குறி வைத்து தாக்குறான். இன்னைக்கு எத்தனை பேர் என் சொந்த வேலை, என் சொந்த படிப்பு, என் சொந்த குடும்பம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு தாவீது இல்லை என்றால் 40 நாட்கள் இராணுவங்களே கலங்கி நின்றது. இதுல எத்தனை பேர் என்னை தாவீதாய் மாற்றும் என்று சொல்ல போறீங்க? நீங்க தாவீதாய் மாற்றும் என்று சொல்லும் போதே சவுல் கொன்றது 1000, உங்க பலத்தினால சாதிக்க முடிஞ்சது கொஞ்சம் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் துணையினால செய்ய முடிஞ்சது 16,000. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுல எத்தனை பேர் தாவீதாய் நான் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்புங்கள், கர்த்தர் பார்க்கட்டும்.